வணக்கம் வெல்கம் பேக் டு கிரியேட் வித் ரம்யா. இன்னைக்கு வீடியோவில் ஹோம் ஆஃபீஸ் செட்டப் ஐடியாஸ் அப்புறம் இந்த ஆஃபீஸ் செட்டப்க்கு தேவையான இந்த மண்டலா டிசைன் செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த சிம்பிள் செஸ்ட் ஆஃப் ட்ராயர் செய்யறதுக்கு MDF ஷீட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அவுட்டர் பாக்ஸ் பண்ணலாம். இதுக்கு 7 mm திக்னஸ்ல 4 MDF ஷீட்டை 30x35 cm மெஷர்மெண்ட்ல கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடு ஓப்பன்ல இருக்கும். இந்த ரெண்டு ட்ராயரும் செஞ்சு முடிச்ச பிறகு உள்ள வச்சு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸோட பேக் சைடை க்ளோஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸோட சைட் ஷீட்ல ட்ராயர் வைக்க போற பிளேஸை மார்க் பண்ணிட்டு பேஸோட ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ அவுட்டர் பாக்ஸோட 4 சைட்ஸையும் ஹெட்லெஸ் நெயில் அப்புறம் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிடலாம். பேஸ் ஷீட்டோட பாட்டம் அப்புறம் சைட் ஷீட்டோட சைடில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒரு 5 minutes ஹோல்ட் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஷீட்டை இப்படி ரிவர்ஸ் பண்ணிவிட்டு சப்போர்ட்டிங்க்கு ஷீட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது மேலே 5 நெயில்ஸை ஃபிக்ஸ் பண்ணலாம். இது இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும். இந்த சைடில் 5 இடத்துல ஆணி அடித்து நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாக்ஸோட டாப் சைடில் இதே மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணலாம். அவுட்டர் பாக்ஸ் செஞ்சாச்சு. இப்போ ட்ராயர்ஸ் டிவைடிங் ஃப்ரேம் பண்ணலாம். இது ரெண்டு ட்ராயர்ஸையும் செப்பரேட் பண்ணும். அப்புறம் மேலே இருக்கிற ட்ராயருக்கு இது ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்கும். இந்த ட்ராயர் டிவைடிங் ஃப்ரேம்க்கு முன்னாடியே ட்ராயர் ஸ்பிளிட்டிங் பிளேஸை இந்த சைட் ஷீட்டில் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் F clamp யூஸ் பண்ணி இந்த பாண்டிங்கை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கலாம். இந்த டிவைடிங் ஃப்ரேமில் ஃப்ரண்ட் சைட்லையும் இதே மாதிரியே ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டிவைடிங் ஃப்ரேமை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு 3 ஆணியை இந்த சைட் ஷீட்டில் அடித்து இந்த ஃப்ரேமோட ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த பாக்ஸோட பேக் சைடில் 30x30 cm ஷீட்டை ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக அவுட்டர் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இந்த செஸ்ட் ஆஃப் ட்ராயரோட அவுட்டர் கவர் அப்புறம் ட்ராயர் டிவைடிங் ஃப்ரேம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த 2 ட்ராயர்ஸையும் பண்ணலாம். இந்த ட்ராயருடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடுக்கு 7 mm திக்னஸ் MDF ஷீட் எடுத்துக்கலாம். அப்புறம் சைட் அண்ட் பேஸ்க்கு 4 mm திக்னஸ் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ட்ராயருடைய ஹைட் 14.5 cm அண்ட் லென்த் 35 cmக்கு இந்த ஷீட்டை கட் பண்ணலாம். இப்போ ட்ராயருக்கான பேஸ் சைட் சர்ஃபேஸ் ஷீட்டை ஹெக்ஸா பிளேடால கட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி கார்பென்ட்ரி ஒர்க் பண்ணுற இடத்துல கொடுத்தும் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் கட் பண்ண ஷீட்டை இப்படி வச்சு செக் பண்ணலாம். இப்படி தான் ட்ராயரை அசெம்பிள் பண்ண போகிறோம். முன்னாடி மாதிரியே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் F clamp போட்டு இந்த பாண்டிங்கை நல்லா ஸ்ட்ராங் பண்ணலாம்.
அப்புறம் செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணி இந்த ஷீட் ரெண்டும் ரைட் ஆங்கிள் இருக்கான்னு செக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணி ரைட் ஆங்கிளில் இந்த ஷீட்டை வச்சிடலாம். இப்போ ட்ராயருடைய ஃப்ரண்ட் சைடு பண்ணியாச்சு, பேக் சைடும் இதே மாதிரி பண்ணலாம். இதே மாதிரி ட்ராயர் சைட் சர்ஃபேஸ் பண்ணி முடிச்சு ஒரு ட்ராயர் ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு ட்ராயரும் இதே மாதிரி பண்ணலாம். இந்த 2 ட்ராயரும் பண்ணி முடிச்ச பிறகு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்ப ஹேண்டில ஃபிக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஹேண்டில ஃபிக்ஸ் பண்றதுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். இப்போ மிட் பாயிண்ட்ல இந்த ஹேண்டில வச்சுட்டு இந்த ஹேண்டிலோட ஹோல் வர இடத்த மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரில்லரால ஹோல் போட்ட பிறகு இந்த ஹேண்டில ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த ஸ்க்ரூ லென்த்தியா இருக்கிறதால ஒரு சின்ன ஷீட்டை க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ண பிறகு இந்த ஸ்க்ரூவை ஹேண்டிலோட ஜாயின் பண்ணி இந்த ஹேண்டில ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஸ்மால் செஸ்ட் ஆஃப் ட்ராயர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுல பெயிண்டிங் பண்ணலாம். அப்புறம் இந்த பெயிண்டிங்லாம் நல்லா ட்ரை ஆன பிறகு இது மேல மண்டலா டிசைன் ஸ்டென்சில் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ இந்த டிசைன் பண்றதுக்கு டெக்ஸ்சர் பேஸ்ட் பண்ணலாம். இங்க இருக்கிற மெஷர்மெண்ட் படி பிஓபி பவுடர், க்ளூ அண்ட் கலரை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணலாம். இந்த பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ல எந்த இடத்துல இந்த டிசைன் வேணுமோ அந்த இடத்துல இந்த ஸ்டென்சிலை வச்சுட்டு மாஸ்கிங் டேப்பால நகராதபடி நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை ஸ்டென்சில் மேல அப்ளை பண்ணலாம். இந்த மண்டாலா டிசைன் அழகா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஒன்ஸ் இது ட்ரை ஆன பிறகு வார்னிஷ் அப்ளை பண்ணலாம். ஸ்மால் செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஹோம் ஆஃபீஸ் செட் பண்றதுக்கான ஐடியாஸ் பார்க்கலாம். இது மாதிரி பின் போர்ட் ஒர்க் டேபிள் பக்கத்துல இருக்கட்டும். இதுல பண்ண போற டாஸ்க் அப்புறம் கம்ப்ளீட் பண்ண டாஸ்கை பின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் ஐடியாஸ் கிளியரா இருக்கும். அப்புறம் ஒர்க்கிங் ஏரியால கிரீனரிஸ் ஆட் பண்ணுங்க. லைக் மணி பிளான்ட், ஜிஸி பிளான்ட். இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பென், பென்சில், பேப்பர் கிளிப்ஸ், அப்புறம் ஸ்டிக்கி நோட்ஸ் இது மாதிரி ஸ்டேஷனரி ஐட்டம்ஸை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஸ்டேஷனரி ஹோல்டர். கிளாரிட்டி ஆஃப் ஒர்க் அண்ட் ரிலாக்ஸேஷன் பர்பஸ்க்காக இதை மாதிரி அரோமா டிஃப்யூசரும் டேபிளில் வைக்கலாம். அடுத்த டேபிள் பக்கத்துலேயே இப்போ பண்ண ஸ்மால் செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸில் பெரிய பெரிய திங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
இந்த ஹோம் ஆஃபீஸ் செட்டப் ஐடியாஸ் அப்புறம் இப்போ பண்ண இந்த மண்டாலா டிசைன் செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிக்சரை என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட்க்கு டேக் பண்ணுங்கள். அப்புறம் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் டெக்கர் ஐடியாஸ்க்கு மறக்காமல் கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.